கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முதல் பருவ மாங்காய் சாகுபடி தொடங்கியுள்ளது. இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் திருலோகச்சந்தர் இணைந்திருக்கிறார். வணக்கம் திருலோகச்சந்தர். மாங்காய் சாகுபடி தொடங்கியிருக்கும் நிலையில் விவசாயிகளின் கருத்து என்னவாக இருக்கிறது? முழுமையான தகவல்களை பதிவு பண்ணலாம். 2025ஆம் ஆண்டுக்கான முதல் பருவ மா சாகுபடியானது துவங்கி இருக்கிறது. இங்கு மாவட்டத்தை பொறுத்தவரையில் சுமார் 35,000 ஹெக்டேர் பரப்பளவில் மா சாகுபடியானது செய்யப்படுகிறது. குறிப்பாக இந்திய அளவில் 1,16,000 ஹெக்டேர் பரப்பளவில் மா சாகுபடி செய்யக்கூடிய நிலையில் இதில் 37% மா சாகுபடியானது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த 2 ஆண்டுகளாக இந்த மா சாகுபடியானது சற்று குறைந்து கொண்டே வருகிறது என்று கூறலாம். கிட்டத்தட்ட 40,000 ஹெக்டேர் பரப்பளவில் மேற்கொள்ளப்பட்டு இருந்த மா சாகுபடியானது தற்பொழுது 30,000 ஹெக்டேராக குறைந்து கொண்டே வருகிறது. இதற்கு அரசு தரப்பில் பல்வேறு முன்னேற்பாடுகளை பல வழிகாட்டுதல்களை வழங்க வேண்டும் என விவசாயிகள் ஒருபுறம் தெரிவித்து வருகிறார்கள். இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் செந்தூரா, அல்போன்சா, பீத்தர், பங்கனப்பள்ளி போன்ற பல்வேறு ரக மாம்பழங்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆண்டுதோறும் சுமார் 4 லட்சம் மெட்ரிக் டன் மாம்பழங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு அதில் 70% மாம்பழங்கள் உள்ளூரில் மாங்குள் உற்பத்தியை தயாரிக்க பயன்படுத்தப்பட்டு அது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மீதி 30% மாம்பழங்கள் பழங்களாக உள்ளூர் மற்றும் வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த நிலையில் இந்த மாவட்டத்தில் இந்தியாவிலேயே முன்னோடி மாவட்டமாக மா உற்பத்தியில் இருக்கக்கூடிய நிலையில் மா சாகுபடியானது படிப்படியாக குறைந்து கொண்டே வருகிறது. குறிப்பாக கடந்த பருவத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 90% மாவானது உற்பத்தி பாதிப்பை ஏற்பட்டது என்று கூறலாம். அதற்கான காரணம் கிட்டத்தட்ட 6 மாதம் மழை இல்லாமல் கடும் வறட்சி நிலவிய காரணத்தால் இங்கு மாமரங்கள் எல்லாம் கருகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு சுத்தமாகவே மா உற்பத்தி பாதிக்கப்பட்டது. இந்த ஒரு சூழல்ல தான் தற்பொழுது இந்த ஆண்டுக்கான முதல் மாப்பருவ சாகுபடியானது துவங்கி இருக்கிறது. இந்த மாப்பருவ சாகுபடியில் இந்த ஆண்டு மா உற்பத்தியானது எப்படி இருக்கு, மாம்பூக்கள் எப்படியெல்லாம் இருக்குது என்று இங்க இருக்கக்கூடிய மா விவசாயி அவர்களிடம் கேட்கலாம். ஐயா, இந்த வருஷம் உங்களுக்கு மா விளைச்சல் எப்படி இருக்கு? அதாவது பூக்கள் எல்லாம் எந்த அளவுல இருக்குது, எப்படி இருக்கும் மா சாகுபடி இந்த ஆண்டு? இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் ஒரு 90% பூ நல்லாவே வந்திருக்கு. போன வருஷத்தை காட்டிலும் போன வருஷம் சுத்தமாக மழை இல்லை, 6 மாதம் மழை இல்லாதனால பூ ஒரு 60% பூ எடுத்தது, அந்த பிஞ்சு எல்லாமே விழுந்துருச்சு. ஆனால் இந்த வருஷம் பூ நல்லாவே எடுத்திருக்கு. இந்த வருஷம் இப்போ வரைக்கும் என்ன ஆச்சுன்னா 1 மாதம் தள்ளி பூ எடுத்திருக்கு. இப்போ நல்ல பிஞ்சு இருக்கணும், ஒரு கோலி சைஸாவது பிஞ்சு இருக்கணும். அதுதான் நம்மளுடைய நார்மலாக கிளைமேட்டு. இப்போ 1 மாதம் தள்ளி பூ வந்திருக்குது. இப்போ ஓவர் வெயிலாகவும் இருக்குது. இப்போ இது வரைக்கும் நாங்கள் 2 மருந்து அடிச்சிருக்கிறோம். அப்போவுமே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் பாருங்கள் அந்த புழுவெல்லாம் இருக்குது. இந்த புழுவை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இந்த இருக்கிற பூவில் நிறைய ஆண் பூ தான் இருக்குது. அது பெண் பூ தான் பூத்து பிஞ்சியாக வரும். அந்த பிஞ்சியில் அந்த வர்ற பிஞ்சியை பாருங்கள், இந்த புழுவெல்லாம் அந்த பெண் பூ அந்த பூவை சாப்பிட்டுடுது. வெறும் காம்பு தான் இருக்குது. இது இந்த வருஷம் பூராமே இது இப்போவே கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா இந்த வருஷமும் போன வருஷத்தை விட மோசமான நிலைமைக்கு தள்ளப்படும் அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்குது. நிச்சயமாக. அதாவது இந்த முறை பூக்கள் அதிக அளவில் இருந்தாலும் அதில் பூச்சி தாக்குதல் தொடர்ந்து இருக்கக்கூடியதாக விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். இதை கட்டுப்படுத்துவதற்கு உண்டான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கிறார்கள். அதே சமயம் தமிழக விவசாயிகள் சங்கத்தினுடைய மாநில தலைவர் திரு ராமகவுண்டர் அவர்கள் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் இந்த மா சாகுபடியை மேம்படுத்துவதற்குண்டான வழிமுறைகளை அரசு என்ன செய்ய வேண்டும் என கேட்கலாம். காரணம், இந்திய அளவில் முன்னோடி மாவட்டமாக இந்த பகுதிகள் தான் கிட்டத்தட்ட 35,000 ஹெக்டேர் பரப்பளவில் மா சாகுபடி செய்யப்படுகிறது. அதற்கான பல்வேறு சோதனைகளை இங்கிருந்து தான் துவங்க வேண்டும் என தமிழக விவசாய சங்கத்தினர் தெரிவிக்கின்றனர். அந்த அடிப்படையில் அதனுடைய மாநில தலைவர்களிடம் இது குறித்து விரிவாக கேட்கலாம். இந்த மா சாகுபடியை மேம்படுத்துவதற்கும் இதற்கு மேல் அழிந்து போகாமல் இருப்பதற்கும் அரசு என்ன நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டும்? மா பொறுத்தவரைக்கும் கடந்த 60-70 ஆண்டுகளாக கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்தில் முதலிடத்திலே வைக்கிறது. ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் 2 ஆண்டுகள் மிகப்பெரிய கடும் வறட்சி மரங்கள் எல்லாம் செத்து போயிடும். மீண்டும் புதிய தோட்டங்கள் புதுப்பிப்போம். மாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு வருஷத்துக்கு 4 நாள் 5 நாள் பின்தங்கியே போகும். வழக்கமாக கார்த்திகை மாதத்தில் பூ வரும். படிப்படியாக இப்போ 50 ஆண்டுகளில் இப்போ மாசி மாதம் பூக்கள் அதிகமாக பூத்து பிஞ்சுகள் வருகின்ற சூழ்நிலை இருக்கிறது. இதில் வழக்கமாக ஆண் பூக்கள் அதிகமாக வந்திருக்கு. பெண் பூக்களுக்கு ஆண் பூக்கள் சமமாக வரும். அப்போ பெண் பூக்கள்லாம் காய் வரும், மரம் பிடிக்காத அளவுக்கு காய் வரும். இப்போ மரங்களில் ஆண் பூக்கள் மிக மிக குறைவு. ஒரு பூவில் 2 பிஞ்சு, ஒரு பிஞ்சு தான் பெண் பூ இருக்குது, மீதி பூரா ஆண் பூ. ஆக இது மகசூலை அதிகப்படிப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் குறைவு.
இந்த ஆண்டு மழை இப்போ அதிகமாக ஓரளவுக்கு பெஞ்சதுனால தான் இன்று மரம் கொஞ்சம் தாங்கி கொண்டு நிற்கிறது. இதை இன்னும் பெருக்கணும்னா பூச்சிகள் வராத அளவுக்கு ஒரு ஆய்வுகளை பல்கலைக்கழகம் மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஒரு மிஷின் மாதிரி தான் போயிட்டுருக்கு. புதிய ஆய்வுகளை நாங்கள் கூட பல முறை எடுத்து சொன்னோம், ஆய்வு பண்ணுங்கள். வால் பெண்ணுன்னு ஒன்று வருது, இந்த டோட்டலாக பெண் பிஞ்சை பூரா சாப்பிடுது, அதை கட்டுப்படுத்தும் முறையை எங்களுக்கு ஆய்வு பண்ணி ரிசர்ச் பண்ணி கொடுங்கன்னு கேட்டோம். 3 வருஷமாக கேட்டுட்ருக்கோம். இது வரைக்கும் எந்த அந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் ஆராய்ச்சி பண்ணி கொடுக்கல. மாவு என்ன பிரச்சனையால் இந்த பூக்களால் அதிகமாக சாப்பிடுது, இந்த பூக்களை கட்டுப்படுத்துறது, இந்த காய்களை முதிராமல் தடுக்கிறதுக்கு சொட்டு நீர் பாசனம் மாவுக்கு அரசாங்கம் கொடுக்கவே மாட்டேங்கிறா. சின்ன சின்ன பயிர்களுக்கு மட்டும் கொடுக்குறா. தென்னைக்கு மாவுக்கும் கொடுக்கறதில்ல. காரணம் இது டிஸ்டன்ஸ் அதிகம். நாங்கள் 10 அடிக்கு 15 அடிக்கு 20 அடிக்கு செடி வச்சுருப்போம். இது சொட்டு நீர் பாசனத்தின் மூலமாக கொடுத்தா அந்த வறட்சியை தாக்கு பிடிக்கும். இன்னும் இல்லை, விவசாய பம்ப் செட்டுக்கு இலவச மின்சாரம் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து ஒரு நிலம் ஒரு இடத்துல இருக்கும், கிணறு ஒரு இடத்துல இருக்கும். அந்த இடத்துல இந்த இடத்துக்கு தண்ணீர் டேங்கரில் தான் கொண்டு வரணும், டிராக்டர் லாரிகளில். அதுக்கு மின்சார வாரியம் அனுமதி மறுக்குது. அப்போ அந்த தண்ணீரை கொண்டு வந்து கொடுக்காதனால வறட்சியிலேருந்து விவசாயிகள் மாமரத்தை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை வரும்போது ஆயிரக்கணக்கான மரங்கள், லட்சக்கணக்கான மரங்கள் சாவுது. அதை காப்பாற்ற முடிகிறது இல்லை. கேளுங்க. இப்போ எதிர்வரும் பட்ஜெட்டில் இந்த மாவை பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் உங்கள்கிட்ட இருக்கு? அரசு என்ன அறிவிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? அரசு இன்றைக்கு டெல்டாவில் இருக்கிற விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் பேக்கேஜ் சிஸ்டம் சொல்லிட்டு உற்பத்தி மானியமாக நேரடியாக விவசாயிகளுக்கு வழங்குகிறது. இன்சூரன்ஸ் திட்டம் வழங்குகிறது. இந்த வடமேற்கு மண்டலத்தில் அதிகமாக சாகுபடி செய்கிறோம். எந்த திட்டமும் கொடுக்கப்படவில்லை. ப்ரொடக்ஷன் சப்சிடின்னு மத்திய அரசு கொடுக்குற கொஞ்சம், அது இன்புட்ஸாக மண்ணாக கொடுக்குறார்கள். எந்த விவசாயி இப்போ வாங்குறதுக்கு வேளாண்மைத்துறை ஆஃபீஸுக்கு போகிறதே இல்லை. எங்கள் மேலே திணிக்க பார்க்குறார்கள். இதுக்கு முன்னெல்லாம் பணமாக கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. அது அந்த விவசாயிகள் வாங்கி சுத்தம் பண்ணுவாங்க, தண்ணீரை கொண்டு வந்து ஊற்றுவாங்க, மருந்து அடிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. இப்போ அது எதுவுமே பணம் கொடுக்காதனால வெறும் மண்ணை கொண்டு வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு மணமாகவே கொடுக்க வேண்டும். டெல்டாவில் எப்படி நெல் கொடுக்குறோமோ அப்படி மாவு கொடுக்கணும். மாவு என்பது வெயில் காலத்தில் உள்ள குளிர்பானங்களில் ஒன்று. இயற்கையாகவே மாம்பழத்தில் ஏகப்பட்ட சத்துக்கள் மனிதனுக்கு இருக்கிறது. இந்த சத்துக்கள் மனிதனுக்கு வேணும்னா அந்த சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கும். அந்த சத்து மனிதனுக்கு தேவை. அந்த சத்து இருந்தால் மட்டுமே மனிதன் ஹெல்த்தியாக பேச முடியும், நடக்க முடியும், உழைக்க முடியும், கஷ்டப்பட முடியும், சிந்திக்க முடியும். இது எல்லாம் அந்த மாம்பழத்தில் இருக்குது. இந்த மாம்பழம் வளரணும்னா இயற்கை சீற்றம், கோடையில் மழை வரும், காற்றடிக்கும். இந்த மழையும் காற்றும் அடித்தா மாங்காய் பிஞ்சு பூரா கீழே விழுந்துடும். அரசு என்னலாம் இதுக்கு அரசு இன்சூரன்ஸ் கொடுக்கணும், இழப்பீடு கொடுக்கணும். எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. இப்போ நெல் விழுந்து போனால், புயல் வந்துட்டா உடனே அவர்களுக்கு டெல்டா பகுதிகளுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அறிவிக்கிறார். உடனே அவர்களுக்கு போய் சேருது. ஆனால் இங்கே இருக்கிற ஒரு காற்று அடித்தா, ஒரு புயல் அடித்தா, ஒரு மாங்காய் கீழே உழுந்து போனால் எந்த இழப்பீடும் இல்லை. ₹1 கூட ஒரு மாங்காய் வாங்குறதுக்கு, 1 கிலோ வாங்குறதுக்கு ஆட்கள் இல்லை. 8 நாவுக்கு வாங்குறதுக்கு ஆட்கள் இல்லை. அப்போ அந்த மாங்காயினுடைய விவசாயினுடைய வாழ்வாதாரம் அறவே பாதிக்கப்படுது. அப்போ அவனுக்கு இன்சூரன்ஸாக பண்ணி கொடுங்கன்னா, இன்சூரன்ஸ் திட்டத்தின் கீழே மாந்தோப்பு வரல. ஏன்னா இயற்கையாக காற்றடித்து மாங்காய் கீழே விழுந்துட்டால் அது இழப்பீடு கோருவீர்கள். அந்த இழப்பீடு எங்களால் தர இயலாதுன்னு நாங்கள் கோரிக்கை வச்சு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அரசுக்கிட்ட பேசும்போது இது முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விவசாயிகளை காப்பாற்றுகின்ற வாழ்வாதாரத்தை கூறுங்கள். பட்ஜெட்டில் நீங்கள் தான் சொல்லணும். விவசாயிகளுக்கு எப்படி டெல்டாவில் ஒதுக்குறீங்களோ அந்த மாதிரி பேக்கேஜ் சிஸ்டம் கொடுக்கணும். ஒவ்வொரு ஆண்டும் மாவை புதுப்பிக்கணும். வருஷம் 10,000 ஏக்கர் 5,000 ஏக்கரா போகுது, புதுசாக வைக்கிறோம், முயற்சி பண்ணுறோம். ட்ரிப் சிஸ்டம் கொடுக்கணும், ஃப்ரீயாகவே கொடுக்கணும். இந்த ட்ரிப்பு கொடுக்கறது விவசாயிகளுக்கு பெரிய விவசாயம் தானே, சிறிய விவசாயம் தான். ஒரு விவசாயிக்கு 5 ஏக்கர் வரை ஃப்ரீயாக கொடுக்கணும்னு. நன்றிங்க. அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விவசாயிகளோட கோரிக்கையாக இந்த பட்ஜெட்டில் இந்த விவசாயத்திற்கு பல்வேறு அறிவிப்புகளை எதிர்பார்க்கிறார்கள். குறிப்பாக இன்சூரன்ஸ் முதல் இந்த கூடுதல் மானியம் வரையில், அதே போல் டெல்டா பகுதிகளில் கொடுக்கக்கூடிய பேக்கேஜ் சிஸ்டம் போல பல்வேறு விஷயங்களை இந்த விவசாயிகள் இங்கு எதிர்வரும் பட்ஜெட்டில் எதிர்பார்க்கிறாங்க. தமிழக அரசு இதை கருத்தில் கொண்டு எதிர்வரும் பட்ஜெட்டில் விவசாயத்திற்கு கூடுதல் கவனம் செலுத்தும் என நம்பலாம். விவசாயம் தொடர்பாக விவசாயிகள் தெரிவித்த கருத்துக்களையும் அவர்களது கோரிக்கைகளையும் களத்தில் இருந்து வழங்கியமைக்கு நன்றி திரிலோகச்சந்தர்.